நடிகரும் தமிழக வெற்றிக் கழக கட்சியினுடைய தலைவருமான விஜய் அவர்களுக்கு வர்ற ஜூன் 22ஆம் தேதி பிறந்தநாள். அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு இந்த வருடம் அவர் நடிப்பில் வெளியான போக்கிரி திரைப்படத்தை திரும்பவும் தமிழகம் முழுக்க ரிலீஸ் பண்ணுறாங்க. இது அவருடைய ரசிகர்களை ரொம்பவே குஷிப்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் துப்பாக்கி படமும் அதே நாளில் ரிலீஸ் பண்ண போகிறதாகவும் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஜய் அவர்களுடைய கில்லி திரைப்படத்தை தொடர்ந்து இந்த மாதிரி அவருடைய அடுத்தடுத்த படங்களும் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கடுத்து அவர் இன்னும் ஒரு படம் தான் நடிக்க போகிறேன் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாரு. இப்போ நடிச்சிட்டு இருக்க கோட் படத்துக்கு பிறகு ஒரு படம் தான் நடிக்க போகிறேங்கிறதையும் சொல்லிட்டாரு. ஸோ இப்போ இந்த போக்கிரி படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ஒன்று புதுசாக ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு மாதிரிலாம் இப்போ அறிவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த போக்கிரி திரைப்படம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். நடிகர் விஜய் அவர்களுக்கு 2006ஆம் ஆண்டு பொங்கலுக்கு ஆதி திரைப்படம் ரிலீஸ் ஆகுது. இந்த ஆதி திரைப்படத்தை இயக்குனர் ரமணா டைரக்ட் பண்ணியிருப்பார். இதுக்கு முன்னாடி திருமலை படத்தை தான் டைரக்ட் பண்ணியிருந்தார். ஸோ அதுக்கு பிறகு இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. இந்த ஆதி திரைப்படம் ஒரு மிகப்பெரிய தோல்வியில் தான் முடிவடையுது. குறிப்பாக அந்த ஆதி படத்தோடு சேர்ந்து அஜித் அவர்களுடைய பரமசிவன் திரைப்படம், சிம்பு அவர்களுடைய சரவணா, இந்த 3 திரைப்படம் ரிலீஸ் ஆகுது. இதில் ஆதி திரைப்படமும் தோல்வி அடையுது, பரமசிவனும் தோல்வி அடையுது. சரவணா திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையுது. ரவிக்குமார் படத்தை டைரக்ட் பண்ணியிருப்பார். ஒரு 100 நாட்களை கடந்து அந்த படம் ஓடி ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆகுது. இது அப்போ விஜய் ரொம்பவும் அப்செட் பண்ணுது. ஏன்னா அதுக்கு முன்னாடி வருஷம் 2005 தான் விஜய் அவர்கள் பயங்கர பீக்கில் இருக்கார். அந்த வருஷம் அவருக்கு ரிலீஸ் ஆன எல்லா படங்களும் ஹிட்டு. ஏன்னா 2005 பொங்கலுக்கு திருப்பாச்சி ரிலீஸ் ஆகுது. நடுவில் இந்த சம்மர் ஹாலிடேஸ் அப்போ சச்சின் ரிலீஸ் ஆகுது, அதுவும் ஹிட்டு. அடுத்து தீபாவளிக்கு சிவகாசி படம் ரிலீஸ் ஆகுது. இது 3மே ஹிட் ஆகுது. நடுவில் அதே வருஷம் தான் அவருடைய அப்பா இயக்கத்தில் வெளியான சுக்ரன் படத்தில் ஒரு கேமியாவும் பண்ணியிருப்பார். ஸோ 2005 பயங்கர பீக்கு, பயங்கர வெற்றிகளை கொடுத்துட்டு இருந்த விஜய்க்கு 2006 ஆரம்பமே ஒரு தோல்வியாக முடிவடையுது. இதனால் அவர் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆகிறாரு. ஸோ இந்த ஆதி திரைப்படம் ஒரு மிகப்பெரிய தோல்வி அடையுது. இதனால் அடுத்த படம் நாம் எப்படியாவது ஒரு ஹிட் கொடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு நிலை விஜய்க்கு ஏற்படுது. இதுக்காகவே கதையை ரொம்பவும் பொறுமையாக கேட்குறாரு. ஸோ அப்போல்லாம் விஜய் அவர்கள் கதை கேட்குறதுக்கு எஸ்ஏஎஸ் அவருடைய அப்பா எஸ்ஏசி அவர்களும் கூட இருப்பார். ஸோ 2 பேர் சேர்ந்து தான் கதை கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கதை கேட்குறதுக்கே ஒரு 4-5 மாதம் எடுத்துக்கிட்டாங்க. அதாவது இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது, அதுக்கு பிறகு 4-5 மாதம் டைம் எடுக்கிறாங்க. பொறுமையாக கதை கேட்போம், நல்ல படமாக பண்ணுவோம் அப்படின்ட்டு டைம் எடுத்துக்கிட்டாங்க. அப்போ தான் தெலுங்கில் மகேஷ் பாபு நடிப்பில் வெளியான போக்கிரி திரைப்படத்தை விஜய் அவர்கள் பார்க்குறாரு. மகேஷ் பாபு அவர்களும் விஜய் அவர்களும் சின்ன வயசுலேயே சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க நிறைய மகேஷ் பாபுடைய படங்களும் விஜய் அவர்கள் பார்க்கறது வழக்கம். 2 பேருக்கும் நல்ல நட்பு இப்போ வர நீடிச்சிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் தான் மகேஷ் பாபுடைய படம் 2006 ஏப்ரல் அன்னைக்கு போகிரி திரைப்படம் ரிலீஸ் ஆகுது. பூரி ஜெகநாத் அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருப்பார். அந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையுது அங்கே தெலுங்கில். ஸோ அந்த படத்தை பார்த்த நடிகர் விஜய் நாம ஏன் அந்த படத்தை தமிழில் ரீமேக் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாரு. ஸோ விஜய் மற்றும் அவருடைய அப்பா எஸ்ஏசி இவங்கெல்லாம் பேசுகிறாங்க, சரி கண்டிப்பாக அந்த படத்தை ரீமேக் பண்ணலாம், யார் வச்சு பண்ணலாம், யார் டைரக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய டாக் போகுது. பட் அந்த படம் தெலுங்கில் தான் மிகப்பெரிய ஹிட் ஆகுது. அப்படின்னா அந்த படத்தை தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதை நம்ம மாற்றணும். அப்படின்னா அந்த படம் பற்றி முதல்ல நல்லா தெரியணும். அதாவது தெலுங்கும் நல்லா தெரிஞ்சிருக்கணும், தமிழ்லையும் அந்த படத்தை எப்படி மாற்றினா நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்ச ஒரு இயக்குனராக நம்ம அதில் போடணும் அப்படின்ட்டு கொஞ்சம் டீட்டெயிலாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் பிரபுதேவா இவங்களுடைய மைண்டுக்கு வராரு. ஏன்னா பிரபுதேவா அப்போ தான் ஒரு வெற்றிப்பட இயக்குனராக மாறியிருந்தார். ஏன்னா தெலுங்கில் அதுக்கு முன்னாடி 2 வெற்றி படங்கள் அவர் கொடுத்துருந்தார். ஸோ அதுக்கு பிறகு தான் விஜய் அவர்கள் பிரபுதேவாட்ட அப்ரோச் பண்ணுறாங்க. அப்படி தான் பிரபுதேவா உலக வராரு. ஸோ பிரபுதேவா இயக்கத்தில் விஜய் அவர்கள் நடிக்கிறாரு. பிரபுதேவா அவர்கள் தமிழில் டைரக்ட் பண்ணுற முதல் படம் இந்த போக்கிரி திரைப்படம் தான். அதுக்கு முன்னாடி அவர் டைரக்ட் பண்ண 2 படமுமே தெலுங்கு திரைப்படங்கள் தான். ஸோ அதுக்கு பிறகு உலக வராரு. ஸோ இங்கே தமிழ்நாட்டுக்கு ஏற்ற மாதிரி, தமிழ் ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி பிரபுதேவா அந்த ஸ்கிரிப்டில் சில கரெக்ஷன்லாம் பண்ணுறாரு. பாடல்களை மட்டும் 2 பாடல்களை அப்படியே வச்சுக்கிறாங்க. ஸோ இப்போ ஹீரோயினாக யாரை வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் அசின் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அசினை சூஸ் பண்ணுறாங்க. கடைசியாக அவங்க சிவாசி பண்ணியிருப்பாங்க, அதான் முதல் படம். அதுக்கு பிறகு போக்கிரி பண்ணுறாங்க விஜய் அசின் பேர். 2வது திரைப்படமாக அவங்களுக்கு இது மாறுது. ஸோ இந்த போக்கிரி திரைப்படம் இப்படி தான் ஆரம்பமாகுது. குறிப்பாக விஜய் அவர்களுடைய அப்பா இந்த படத்துடைய ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி திருவண்ணாமலை இருக்கக்கூடிய அருணாச்சலர் கோயிலில் போய் ஒரு வழிபாடு பண்ணுறாரு. குறிப்பாக பௌர்ணமி அன்னைக்கு ஒரு 1 மணி நேரம் ஒரு மிகப்பெரிய தியானம், ஒரு பிரார்த்தனையில் அங்கே ஈடுபடுறாரு. அதே மாதிரி வேளாங்கண்ணிலையும் போய் அவர் ஒரு நல்ல வழிபாடு பண்ணுறாரு. படம் நல்லபடியாக வரணும், நல்லபடியாக முடிக்கணும் அப்படின்ற ஒரு வேண்டுதலையும் அங்கே வைக்கிறாரு. ஸோ இந்த படத்தினுடைய முதல் நாள் ஷூட்டிங் சென்னை ஏவிஎம் ஸ்டூடியோவில் கூடிய பிள்ளையார் கோயிலில் அங்கே தான் வைக்கிறாங்க. முதல் நாள் ஷூட்டே விஜய் மற்றும் அசின் இவங்க 2 பேருக்கான அந்த லிஃப்ட்டு ஒரு சீன் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த எலிவேட்டர் சீன். ஸோ அதுதான் முதல் காட்சியாக அங்கே ஷூட் பண்ணுறாங்க. ஸோ இப்படி தான் போக்கிரி படம் உருவாகுது. ஸோ படத்தினுடைய ஷூட்டிங்லாம் முடித்து 2007ஆம் ஆண்டு பொங்கலுக்கு இந்த போக்கிரி திரைப்படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ ஆதி திரைப்படத்தினுடைய தோல்வியை ஈடுகட்டுற மாதிரி ஒரு மிகப்பெரிய வெற்றி இந்த போக்கிரி திரைப்படத்துக்கு கிடைக்குது. இது ஒரு ரீமேக் படம் தான் அப்படின்னாலும்
அங்கே தெலுங்கில் மகேஷ் பாபு நடிச்சிருந்த படத்தை விட இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய வசூல் கிடைக்கிது. எப்படி கில்லி திரைப்படம் ஒக்கடு மகேஷ் பாபு நடிச்சிருந்தாரு, அதை விஜய் அவர்கள் கில்லின்னு ரீமேக் பண்ணி பண்ணார் இல்லைங்களா, அது எப்படி இங்கே ரீச் ஆச்சோ அதே மாதிரி இந்த போக்கிரி திரைப்படமும் தெலுங்கை விட தமிழ் ஆடியன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. குறிப்பாக விஜய் ரசிகர்கள் எல்லாருமே பயங்கர ஹாப்பியாக இருந்தாங்க. ஏன்னா படத்தில் விஜய் அவர்களுடைய அந்த மாஸ் சீன்ஸ் ஆகட்டும், ஃபைட் ஆகட்டும், பாடல்கள், டான்ஸ் அப்படின்னு விஜய் அவர்கள் கலக்கி எடுத்திருப்பார். குறிப்பாக அதே பொங்கலுக்கு அஜித் அவர்களுடைய ஆழ்வார், விஷால் அவர்களுடைய தாமிரபரணி இந்த திரைப்படமும் ரிலீஸ் ஆச்சு. இல்லை ஆழ்வார் திரைப்படம் தோல்வியடையுது. போக்கிரி, தாமிரபரணி இந்த 2 படங்கள் தான் கமர்ஷியலாக ஜெயிச்சு ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையுது. குறிப்பாக போக்கிரி திரைப்படம் 200 நாட்களை நெருங்கி ஓடிச்சு. பல தேட்டர்களில் 100 நாட்களை தாண்டி இந்த திரைப்படம் ஓடி ஒரு மிகப்பெரிய வசூல் வேட்டை நடந்துச்சு. படத்தில் மணி சர்மா இசையமைச்சர், நிரோஷா ஒளிப்பதிவு, பாடல்கள் எல்லாமே பயங்கர ஹிட்டு. குறிப்பாக படத்தினுடைய ஓப்பனிங் சாங் போக்கிரி பொங்கல், இந்த சிக்னேச்சர் ஸ்டெப்பு போடாத அப்போ இருக்கிற குழந்தைங்கலேருந்து இப்போ வரைக்கும் விஜய் ஃபேன்ஸ் வந்து அந்த ஒரு ஸ்டெப்பை கொண்டாடிட்டு இருக்காங்க. அதே மாதிரி டோலு டோலு, முத்தம் ஒன்று கொடுத்தால், மாம்பழமா மாம்பழம், என் செல்லப்பேர் ஆப்பிள் அப்படின்னு, வசந்த முல்லை அப்படின்னு எல்லா பாடல்களும் பயங்கர ஹிட்டு. அப்போ நீங்கள் டிவியில், ரேடியோவில் எந்த பக்கம் திருப்பினாலும் இந்த போக்கிரி படத்தினுடைய பாடல்கள் தான் ஒளிபரப்பாகிட்டு இருக்கும். குறிப்பாக அந்த சிவாஜி படத்துக்கு பிறகு விஜய், அசின் இவங்களுடைய பேர் வந்து பலராலும் பேசப்பட்டது நல்லாயிருக்கு அப்படின்ட்டு. வடிவேல் அவர்களுடைய அந்த பாடிஸோட காமெடியும் வட போச்சே அப்படின்னு அவருடைய காமெடி ஆச்சு. குறிப்பாக பிரகாஷ்ராஜ் ஒரு விஜய் அவர்களுக்கு வில்லன் அப்படின்னா இவர் தான் கரெக்டாக இருக்கார் அப்படின்ட்டு அந்த கில்லி இதில் பார்த்த மாதிரியே இதுலேயும் அவர் அலிபாய் அப்படின்ற ஒரு கேரக்டரில் செகண்ட் ஹாஃபில் வந்து அவரும் மிரட்டியிருப்பார். விஜய் அவர்கள் தமிழ் சத்தியமூர்த்தி ஐபிஎஸ் அப்படின்ட்டு அண்டர் கவரில் இருந்து வர மாதிரியான ஒரு கதை செமையாக இருக்கும். குறிப்பாக பஞ்சு டயலாக் விஜய் அவர்களுக்கு தெறிக்க விட்டுருப்பார் இந்த படத்தில் பிரபுதேவா அவர்கள். படத்தில் வரக்கூடிய இந்த ஓப்பனிங் ஷட்டர் சீன் அதுலேருந்தே வந்திருக்கிற இடம் சூப்பர், பட்டையை கிளப்பலாம் அப்படின்ட்டு படத்தில் அங்கே ஆரம்பித்து படத்தோட முடிவு வரைக்கும் பஞ்சு டயலாக் நிரம்பி இருக்கும். அவன் அடித்தா அடி விழாது, இடி விழும், ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன், நீ படித்த ஸ்கூலில் நான் ஹெட் மாஸ்டர்டா அப்படின்ட்டு படம் முழுக்க இந்த மாதிரியான வசனங்கள் நிரம்பி இருக்கும். விஜய் ரசிகர்கள் படத்தை கொண்டாடிட்டு இருந்தாங்க. ஸோ படமும் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக மாறி 200 நாட்களை நெருங்கி ஓடுது. ஸோ அவங்க பிளான் பண்ண மாதிரியே படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருச்சு. ஸோ படம் மிகப்பெரிய வெற்றி அடையுது. நடிகர் விஜய் மற்றும் பிரபுதேவா இவங்களுக்கெல்லாம் சிறந்த நடிகர், சிறந்த இயக்குனர் அப்படின்னு பல விருதுகள் கிடைக்குது. குறிப்பாக இந்த திரைப்படத்தினுடைய வசூல் 75 கோடி கிட்ட போகுது. அது விஜய் அவர்களுடைய முந்தைய படத்தினுடைய ரெக்கார்டை பீட் பண்ணுது. அதாவது விஜய் அவர்களுடைய அதிகபட்ச வசூல் அப்படின்னு அதுக்கு முன்னாடி இருந்தது பார்த்தீங்கன்னா திருப்பாச்சி படத்தினுடைய வசூல் தான். ஸோ திருப்பாச்சி படத்தினுடைய வசூலை இந்த போக்கிரி திரைப்படம் பீட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் கேரளாவிலையும் 100 நாட்களை ஓடுது. அது ஒரு மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டது. விஜய்க்கு கேரளாவில் அதிக அளவு ஆடியன்ஸை வாங்கி தந்த ஒரு படங்களில் முக்கியமான திரைப்படம் இந்த போக்கிரி திரைப்படம். போக்கிரி திரைப்படத்தை இப்போ மட்டும் இல்லை அடிக்கடி ரீரிலீஸ் பண்ணுறாங்க. பண்ணும்போதெல்லாம் அங்கே ஒரு ஃபேன் பேஸ் அங்கே வந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ மலையாளத்துலேயும் அங்கே அதாவது கேரளாவிலையும் ஒரு தமிழ் படம் அதிகமாக வசூல் பண்ணுது அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் அந்த டைமில் வந்து 3வது இடம் இந்த படத்துக்கு கிடச்சிது. அதுக்கு முன்னாடி அன்னியன் திரைப்படம் தான் அந்த ஒரு ரெக்கார்டு வச்சிருந்து. ஸோ அன்னியன் படத்துக்கு பிறகு அதிகமாக வசூலித்த ஒரு தமிழ் படம் கேரளாவில் அப்படின்ற ஒரு பெயரும் போக்கிரி திரைப்படத்துக்கு கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி பல ரெக்கார்டுகளை இந்த போக்கிரி திரைப்படம் கிரியேட் பண்ணுச்சு. ஸோ இப்படி தான் இந்த போக்கிரி திரைப்படம் உருவாகி ஒரு மிகப்பெரிய வெற்றியாக மாறுது. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் இந்த போக்கிரி திரைப்படத்தை முதன்முறையாக, அதாவது நீங்கள் அப்போ இந்த 2007 என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, இந்த திரைப்படத்தை முதல் நீங்கள் எங்கே எப்படி பார்த்தீங்க, எத்தனை தடவை பார்த்துருக்கீங்க, இந்த படத்தில் உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான பாடல் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.